ஜனவரி 14 ஐயப்ப பக்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். வருஷம் முழுவதுமே இந்த ஒரு நாளைக்காக தான் காத்திருப்பாங்க. சுவாமி ஐயப்பன் சபரிமலையில ஜோதி வடிவத்துல தன் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாரு. அந்த அற்புதமான மகர ஜோதி தரிசனம் ஜனவரி 14 புதன்கிழமை மாலை நடக்க இருக்கு. இந்த கலியுகத்திலையும் கடவுள் காட்சி கொடுக்கிறார்னா அவர் சுவாமி ஐயப்பன் தான். ஏன் இந்த தரிசனத்துக்கு மகர ஜோதி தரிசனம் பேர் வந்துச்சு, ஏன் மகர சங்கராந்தி அன்னைக்கு ஐயப்பன் காட்சி தராரு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சபரிமலையில சுவாமி ஐயப்பனோட மூல விக்கிரகத்தை பரசுராமர் தான் பிரதிஷ்டை பண்ணாரு. அதை எப்போ பிரதிஷ்டை பண்ணார்னா மகர சங்கராந்தியான தை மாதம் 1ஆம் தேதி தான். ஏன் இதை மகர சங்கராந்தின்னு சொல்றோம்னா, தை மாதத்துல சூரியன் மகர ராசியில சஞ்சரிப்பாரு. அதனாலதான் இதை மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்றோம். சுவாமி ஐயப்பனோட மூல விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ண நாள் தான் மகர சங்கராந்தி. அது மட்டும் இல்லாம சுவாமி ஐயப்பன் தன்னோட குருவுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருப்பாரு. ஒவ்வொரு வருஷமும் மகர சங்கராந்தி அன்னைக்கு மகர ஜோதியாக உங்களுக்கு காட்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நிறைவேற்றும் விதமாகத்தான் மகர ஜோதியாக